ஆனா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நீங்க? நான் புதுக்கோட்டை ராயபுரத்துல இருந்து வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில இருந்தீங்க? நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்தேன். ஏன் இந்த கட்சியில இணைய வந்திருக்கீங்க? எல்லாம் இளைஞர்களுடைய எழுச்சியெல்லாம் அந்த கட்சியில இருக்கு. அதனால நம்மளும் வந்து மக்களுக்கு எதுவும் செஞ்சு கொடுக்கணும், சேவை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா நான் ஒரு கவுன்சிலர் சுயேட்சையாவே கவுன்சிலர் ஜெயிச்சுட்டேன். ஏடிஎம்கில சேர்ந்தேன். ஏடிஎம்கில சேர்ந்து பொறுப்பு இல்லாம தான் இருக்கேன். நம்ம இதுல சேர்ந்தோம்னா ஒரு ஆளுங்கட்சியில சேர்ந்தோம்னா மக்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கலாங்கிறதுக்காக நம்ம வர்றோம். வேற ஒன்றும் இல்லை. எதனால இளைஞர்கள் எல்லாம் வந்து தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வராங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் வந்து அதிமுகவுடைய வந்து ஊழல்களே நடந்துகிட்டு இருக்கிறதுனால ஒரு புது மாற்றம் வரட்டும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அதுல வந்து இளைஞர்கள் அதிகமா நினைக்கிறாங்க. அதனால இளைஞர்கள் அதிகமா இந்த கட்சியில சேர்றாங்க. விஜய் அவருடைய அடுத்த பிளான் என்னவா இருக்கும்? விஜயோட அடுத்த பிளான் வந்து ஒரு நல்லாட்சியை தர்றதான் அவருடைய அடுத்த இதா இருக்கு, நடவடிக்கையா இருக்கும். 10 ஆண்டுக்கு அவர் அசைக்க முடியாதுன்றாங்க. அசைக்க முடியாதா? 10 ஆண்டு இல்ல, இனிமே வந்து இது வரைக்கும் 50 ஆண்டு காலமா காங்கிரஸுக்கு அப்புறம், அதாவது யாருன்னா காமராஜருக்கு அப்புறம் வந்து ஒரு நல்லாட்சியை வந்து மக்களுக்கான ஆட்சியை வந்து மாநில கட்சிகள் கொடுக்கல. அந்த இதை வந்து ஆதங்கத்துல மக்கள் இருந்தாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம் ஒரு வருவாளான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த நேரத்துக்கு கரெக்டாக விஜய் வந்தாரு. அதனால வந்து விஜய்க்கு வெற்றி ஏற்பட்டுச்சு. அதை அவர் தக்க வச்சுக்குவாரு. எங்க வந்திருக்கீங்க? கரூர்ல இருந்து வந்திருக்காரு. எம்ஆர்வி பாஸ்கர், விஜய் பாஸ்கர் கூட நாங்க வந்து பாலமாவரம் 15வது வார்டு. எங்களுக்கு அது திருப்தி இல்லை அதுல. அதனால நாங்க வந்து டிவி கேவல சேர்ந்துட்டோம். எம்ஆர்வி எங்க போறாரோ அங்க நாங்க போயிருவோம். கண்டிப்பா கண்டிப்பா வரும். நல்லாட்சி நடக்கணும். விஜய் வந்து நல்லாட்சி நடக்குது. அதனால நாங்களும் வந்துட்டோம். நல்லாட்சி கொடுக்குறாரு. 55 நாள்ல மிகப்பெரிய பிரம்மாண்டமா இருக்குது. இன்னும் என்ன எவ்வளவு வருஷம் இருக்குது, இன்னும் என்னென்ன சாதிக்குவாருங்கிறது எங்களோட லட்சியம், கனவு எல்லாம். நாங்க எதிர்பார்த்தது எல்லாம் நடக்குங்கிற மாதிரி இருக்குது. மக்கள் எல்லாம் விஜய் நோக்கி வராங்க. விஜய் வந்து ஒரு நம்பிக்கை நல்லா பாக்குறாரு. ரசிகர் மக்கள் நல்லா பாக்குறாரு. ரசிகருங்கிறத விட மக்களுக்கு நல்லது செய்வார். எத்தனை நாளைக்கு தான் இந்த 2 கட்சியுமே ஆண்டுட்டு இருக்க முடியும்? இளைய தலைமுறையில அவர் எம்ஜிஆர், அடுத்த எம்ஜிஆரா நாங்க பாக்குறோம். விஜய் வந்து நல்ல ஒரு சரக்கு கோட்டு பாட்டு கடை வந்து அடைச்சாரு. அது சந்தோஷம். கரூர்ல அடைச்சிட்டாரு. 17 கடை மூடி இருக்கிறாங்க. கரூருக்கு விஜய் வரலாம்ங்கறாரே, வரலாமா? கண்டிப்பா வரவேற்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். 10ஆம் தேதி வருவார். இனிமேல் அவர் வருவாரு. ரொம்ப வருவாரு. எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறீங்க கரூர்ல? எந்த அளவுக்கு வந்து விஜயோட கோட்டையா நாங்க பாக்குறோம். விஜய் சாரோட கோட்டை கரூர் வந்து. அம்மாக்கு அடுத்தது விஜய். அம்மாக்கு அப்புறம் விஜய் தான். ஆமா, கரூர்ல இனிமேல் ஆண்டாண்டு காலமும் டிவிக்கே தான். கரூர் மாவட்டத்துல டிவிக்கே தான். செந்தில் பாலாஜி இருக்காருங்க. அவர் வந்து இருக்காரு. அவரை பேச நாங்க விரும்பல. காசு கொடுக்காம ஜெயிச்சவரு விஜய். விசுலு சூப்பர். விஜய் வந்த நேரம் சரியான நேரம் நினைக்கிறீங்க? சரியான நேரம். அதை பயன்படுத்தி சரியா வந்தாரு. சரியா வெற்றி பெற்றாரு. இனிமே தக்க வச்சுக்கிறாரு. மக்களுக்கான நலன்களை செய்து கொடுத்து தக்க வச்சுக்கிறாரு. எதனால விஜய்க்கு ஓட்டு வந்தது? இந்த அளவுக்கு எதனால ஓட்டு வந்ததுன்னு நினைக்கிறீங்க? அதாவது 50 ஆண்டு காலமா மாநில கட்சி செய்த ஊழல்களை எப்படி தடுக்கிறதுன்னு தெரியாம மக்களுக்கு கடந்து அல்லாடிக்கு இருந்தாங்க. மனப்புழுக்கத்துல இருந்தாங்க. எப்படின்னா, அதாவது ஊழல், அதாவது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், முதியோர்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், சின்ன குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள், இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் வந்து இது அரசியல் மட்டத்தில் தடுக்க முடியல. அப்புறம் வந்து அப்பாவி மக்களுடைய சொத்துக்கள்லாம் அபகரிக்கப்பட்டுச்சு. அதெல்லாம் தடுக்க முடியல. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரு வருவாரா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. சக்திமான் மாதிரி அது மாதிரி ஒருத்தர் புறப்பட்டு வந்தாரு. அதனால மக்கள் ஓட்டு போட்டாங்க. இனிமே அவர் வந்து மக்களுடைய நலனை செய்து கொடுத்து அவர் தக்க வச்சிருக்காரு. ஐயா, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? புதுக்கோட்டை மாவட்டம் ராலிமலை ஒன்றியம் விஜயபாஸ்கர் ஏரியா. எதனால ஐயா இதுக்கு மேல எந்த கட்சியில இருந்தீங்க? ஏடிஎம்ல இருக்கணும். எதனால இந்த கட்சியில தாவேக்கால நேரீங்க? எங்களுக்கு பிடிச்சதே மாறிட்டோம். அவ்வளோ. எதனால பிடிச்சிருக்கு ஐயா? எல்லா கொள்கையும் பிடிச்சிருக்கு. அது பண்றது திடீர் மாற்றம் வரட்டும்னு மாறிட்டோம். எந்த ஊருக்கா? நான் கரூர்ல இருந்து வரேன். வர 10ஆம் தேதி 15ஆம் தேதி விஜய் கரூருக்கு வராரு. எப்படி எதிர்பார்க்கறீங்களா அவரை? ரொம்ப எதிர்பார்க்கிறோம். முன்னாடி வந்தாங்க, எங்களால பார்க்க முடியல. இப்ப அண்ணா வருவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில இருந்தீங்க? நாங்க அம்மா கட்சியில தான் இருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு விஜய் அண்ணா ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கு அப்புறம் விஜய் அண்ணா தான்.
விஜய் அண்ணா தான். எதனாலக்கா எல்லாம் வந்து சேர்றாங்க விஜய் அண்ணா கிட்ட? ஒரு மாற்றம் வரும். அண்ணா ரொம்ப நல்லது செய்யறாங்க. இப்ப முன்னாடி இருந்தே எனக்கு அண்ணாவை ரொம்ப பிடிக்கும். அண்ணா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க செஞ்சது யாருக்குமே தெரியாது. இப்ப எல்லாத்துக்கும் தெரியறதுனால இப்ப எல்லாத்துக்குமே விஜய் அண்ணாவை ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் வராங்க. விஜய் அண்ணா ரொம்ப பாசமா இருக்காங்க. எல்லாத்து மேலயும் யாரையும் பிரிவினை பார்க்காம எல்லாத்தையும் நல்லா நடத்துறாங்க. எத்தனை வருஷத்துக்கு முதலமைச்சரா நீ இருப்பாரு? இனிமேல் விஜய் அண்ணா தான். இனிமேல் விஜய் அண்ணா தான். மாற்றமே கிடையாது. விஜய் அண்ணா தான் இனிமே. எப்பவுமே அவருதான். கரூர்ல நல்லா இருக்கு. இப்பதான் நல்லா இருக்கு. இப்பதான் கரூர் நல்லா இருக்கு. திமுக தரப்புல வந்து கவர்ச்சியால தான் ஜெயிச்சாரு. ஒரு விளம்பரம், நடிகர் என்ற விளம்பரம் அந்த கவர்ச்சியில தான் ஜெயிச்சாரு. அப்படி இருக்குமா? ஆமா, அவங்க டீ கடையும் பெட்டி கடையும் சாராய வியாபாரிகளும் இருந்தவர்கள்லாம் அவர்கள் வந்து ஆட்சி ஆண்டு, அதாவது ஒன்றுமில்லாதவர்கள், அதாவது 35 ஆண்டு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒன்றுமில்லாதவர்களா திருட்டு ஏறி ரயில் ஏறி வந்தவர்கள் 1 ரூபா 50 பைசா இல்லாம மன்னார்குடியிலிருந்து மண்ணை நாராயணசாமி 1 ரூபா 50 காசு கொடுத்து ரயில் ஏறி வந்தவர்கள் இன்னைக்கு பல லட்சம் கோடி ஆசியாவில் முதல் பணக்காரர் 2வது பணக்காரராக இருக்காருன்னா எங்க இருந்து நம்ம மாதிரி வரப்பு வெட்டினாங்களா, வாக்கியா வெட்டினாங்களா, இல்ல எதுவும் மண்ணை வெட்டினாங்களா, இல்லை நம்ம மாதிரி விறகு வெட்டி சம்பாரிச்சாங்களா? எல்லாம் வெள்ளச்சட்டையை மடிப்பு கலையாம போட்டுக்கிட்டு மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிச்சதை அவர்கள் ஆசியாவிலே முதல் பணக்காரர் 2வது பணக்காரர் வர்றதுக்கு அவர் சொல்றதுக்கு என்ன அதிக அருகதை இருக்கு விஜயை பத்தி சொல்றதுக்கு? சோபா மாடல் அரசுன்றாங்க. சோபா என்ன, சோபா எல்லாரும் உட்கார்றதுக்காக ஒரு டீசெண்டா இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக சோபா எல்லா வீடுகளையும் போடுறது வழக்கம்னு. அது இவர்களுடைய கையால் ஆகாதனத்தை மறைக்கிறதுக்காக இவர்கள் இவர்களா உருவாக்கிக்கிட்ட அந்த ஒப்பனை தான் அந்த சோபா மாடல் அரசுங்கிற அந்த வெளிப்பாடு. அது உண்மைதானே. ஊழல்வாதிகளை ஒழுங்கானபடி நடவடிக்கை எடுத்தால் மக்கள் மத்தியில் நம்ம நிலைச்சு நிற்க முடியும். அவர் ஆட்சிக்கு வந்துட்டாரு, மக்களை எதிர்பார்த்த வகையில ஆட்சிக்கு வந்துட்டாரு. இனிமே நிரந்தரமா 10 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் அவர் ஆயுசு வரைக்கும் ஆட்சிக்கு நிரந்தரமா வரணும்னா மக்களுக்கான தேவைகளை அவருடைய நினைப்புகளை நிறைவேற்றணும்ல, அதை நிறைவேற்றி கொடுப்பாரு விஜய். அதிமுக எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அந்த கட்சி என்ன ஒரு எதிர்காலத்துல? அதிமுக ஒரு நல்ல கட்சி தான், அதை பத்தி ஒண்ணும் இல்லை. அந்த கட்சியில தலைமை ஏற்றிருக்கவர் ஒழுங்கான பெரியவர்களை அரவணைச்சு கொண்டு போல, அதாவது தலைவர்களை எத்தனையோ பேர் அதிமுகவிலிருந்து விலகின தலைவர்கள், அந்த தலைவர்கள்லாம் ஒருங்கிணைக்கணும். அந்த வேலையை அவர் செய்யாம விட்டதுதான் அதிமுகவிலிருந்து வெளியேறதுக்கான காரணம். ஆனா அதிமுக ஒரு நல்ல கட்சி தான். ஆனா இந்த அளவுக்கு தூய்மையான கட்சின்னு சொல்ல முடியாது. தலைமை சரியில்லைன்றீங்களா? தலைமை அரவணைச்சு மாறி போனவர்கள்லாம் ஒன்று சேர்க்கணும். அதுதான் தலைமை இல்லை. அதனால தலைமையோட கோளாறு வேற ஒன்றும் இல்லை. எடப்பாடி அந்த வேலையை செய்யல. அதனால எல்லாரும் எங்க மக்களுடைய ஆதரவு இருக்கோ, நம்ம இங்க இருந்தா மக்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியுமோ அந்த கட்சியை நோக்கி நகர்றாங்க. ஆட்சி நல்லா நடத்துறாரு, அதனால நாங்க இதுல இருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா அவங்க குற்றச்சாட்டு வைக்கத்தான் செய்வாங்க, சின்னவங்க செய்யத்தான் செய்வாங்க. எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் சொல்லதான் செய்வாங்க. அண்ணன் பண்றது யாருக்கு தெரியும்? எங்களுக்கு தான் தெரியும். நல்லது பண்றாரு. தேவையாளுக்கு சேர்றதுன்னா அவர் நல்லது பண்றதுனால சேர்றோம். இதுக்கு முன்னாடி அவரு அம்மா கட்சியில் தான் இருந்தோம். இப்பதான் அண்ணன் வந்துட்டாரு, அண்ணன் கட்சியில் சேர்றோம். அவர் சாவர வரைக்கும் அவரு தான் முதலமைச்சர். ஆமா, மாற்றவே முடியாது. கலையாது கலையாது, வாய்ப்பு இல்ல. மக்கள் நாங்க விட மாட்டோம். ஆமா, அவருதான் சாவர வரைக்கும் அவருதான் மாற்ற முடியாது. விராலிமலை தொகுதி அம்மா கட்சியில இருந்தான். விஜய் நல்லா செயல்படுறாரு, ஊழல் எல்லாம் தடுத்து இது பண்றாரு. அண்ணன் விஜயபாஸ்கர் கோயிலு குளம் அனைத்து இது கட்டி கொடுத்துருக்காரு. இப்பவும் அவர் போய்கிட்டு எங்களுக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. விராலிமலை தொகுதி விஜயபாஸ்கர் ஐயோ அவர் நல்லா செய்வார் தான் சொல்றாங்க. நம்ம நல்ல கட்சிக்கு போறோம்னு அவர் வந்துட்டாரு. அது மாதிரி அண்ணன் போனாருன்னா நானும் வந்துட்டு இப்ப தமிழக வெற்றி கழகத்துல நின்ட்டாரு. இப்ப வேட்பாளர் வெற்றி பெறுவாங்க. நிச்சயம் அவர் தான் வெற்றி பெறுவாரு. இன்னும் வரை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. என் பேர் துரைப்பாண்டியன், கல்கோடி பஞ்சாயத்து விட்டமா பட்டியலான. விஜய் நல்லதுதான். அவர் பேசும்போது நல்லா தானே பேசுறாரு, அப்புறம் நல்லா செய்யாம என்னவாரு? எதனால திரளா எல்லாமே சேர்றாங்க விஜய் கட்சியில? அவர் எந்த கொள்கையும் 10 ரூபா நான் எடுக்க மாட்டேன், மக்களுக்கு தான் செய்வேன்,
நான் இது சொல்றேன் சொல்லி பொறுமையா நான் எல்லாமே என்ன அவங்க நினைக்கிறீங்களோ அனைத்து காரியமும் நான் செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு அவர் பேச்சிலே சொல்லுவார். அது மாதிரி செய்வார். எப்படி பேசுறாரு அது மாதிரி செய்வார். அவர் உயிர் உள்ள வரைக்கும் விஜய் தான் முதலமைச்சர் இருப்பார். கண்டிப்பா அவர்தான். கண்டிப்பா அவர் தான். அசைக்கவே முடியாது. அசைக்க முடியாது. அதே மாதிரி விராலிமலை விஜயபாஸ்கர் ஏதாவது அவரையும் எங்க அண்ணனே அசைக்க முடியாது. இப்ப வந்து அதிமுக திமுக வந்து ஆட்சி கலையன்றாங்க, நீங்க அசைக்க முடியாதுன்றீங்க, எப்படிப்பா? மக்கள் பார்த்து வச்சதுதான். ஆளுக சொல்லலாம் ஆட்சி காலையும் போகும். மக்கள் தீர்ப்பு தான் மகேந்திர தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. மக்கள் தீர்ப்பு தான் இது. ஆனா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நான் கரூர். ஆனா இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில இருந்தீங்க? அதிமுக நான் நகர எம்ஜிஆர் மன்ற செயலாளர். அப்படியா? ஆனா இப்ப ஏன் இந்த கட்சியில வந்து இணையறீங்க? இவ்வளவு பெரிய பொறுப்புல அதிமுக இவ்வளவு பெரிய பொறுப்புல வந்திருக்கீங்க, இப்ப ஏன் தாவேக்கால இணைய நினைக்கிறீங்க? அவரு கழக இவர் எடப்பாடியார் எடுத்த தவறான முடிவுனால கட்சி வந்து அழிவு பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதனால வந்து அதுல விருப்பம் இல்லாம நாங்க வந்து இதுல வந்து சேர்ந்துட்டோம். ஆனா இப்படியே எல்லாமே வந்துட்டா அதிமுக கட்சி என்னன்னு அவ்வளவுதான். இனிமேல் வந்து ஒரு சின்ன கட்சி மாதிரி ஏதோ கட்சி கொடி கட்டிட்டு போலாம் வரலாம், அவ்வளவுதான். கட்சிங்கிறது இருக்கும், ஆனால் எதுலயும் வந்து செயல்பட முடியாது, எது நிக்காது. என்ன காரணத்துக்கோசம் இங்க எல்லாமே வந்து இணையறாங்க? இப்ப சமீபத்துல இருந்து ஊழலற்ற ஆட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. வந்த ஒரு 54 நாள்களை ஆட்சி அமைச்சு அதுல வந்து ஒரு ஊழலற்ற ஆட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. நல்ல இயக்கமா செயல்படுறாங்க. அதனால அதை விரும்பி நாங்க வந்து சேர்ந்துட்டோம். கரூருக்கு வரப்போறாரு இல்லையா? எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறீங்க? வரலாமா அவரு? கண்டிப்பா வரலாம். ஆனா அது கரூரில் நடைபெற்றது வந்து ஒரு எதிர்பாராத துயரம். அதை வந்து எதிர்பாராத துயரங்கிறதுனால எல்லாரும் ஒரு முண்டி அடிச்சுட்டு அவர் பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்துல போனதுனால அது ஒரு எதிர்பாராத விபத்து. அது அவருக்கு காரணம் கிடையாது. அதை வந்து எல்லாம் திரிச்சு செந்தில் பாலாஜி முதல் கொண்டு எல்லாம் திரிச்சு அவர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு அவர் காரணம் கிடையாது. ஐயா, ஆட்சி எப்படி போகுது? கரூர் அவர் பண்ற மாற்றங்கள் தெரியுதா? நல்லாவே தெரியுது. ஊழலற்ற ஆட்சி கண்டிப்பா கொடுப்பாரு. இன்னும் ஒரு 2-3 இதுக்கு வந்து அவர் தான் முதல்வர். விஜய் பேசுனாங்க, ஆனா பேச மாதிரி திமுக வெளில போயிட்டாங்க, எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவரு பேசணுங்கிறது என்ன இருக்கு? எதுக்கா இருந்தாலும் சட்டசபையில வந்து அந்த துறை அமைச்சர்கள் இருக்காங்க, அவங்க பதில் கொடுக்குறாங்க. அவரு பேசித்தான் வந்து ஆட்சி நடத்தணுங்கிறது என்ன இருக்குங்க? நிர்வாகம் திறமையா செயல்படுது. அது அவரு பேசித்தான் வந்து அந்த நிர்வாகத்தை வந்து இது பண்ணணுங்கிறது என்ன இருக்குங்க? ஆனா வெளிநடப்பு பண்ணிட்டாங்களே பேச ஆரம்பிச்ச பிறகு. அவங்க வெளிநடப்புனா அவங்களால பேச முடியல, அதனால வெளிநடப்பு போயிட்டாங்க. விஜய் கேட்கிற கேள்வி எல்லாம் சரியா? சட்டமன்றத்துல விஜய் பேசுறது சரியா? சரியானா அவர் ஒரு சில நேரத்துல உணர்ச்சி வசப்படுறாரு. அது சரிதான். ஒரு தவறா எதுவும் பண்ணலையே. ஊழல் செஞ்சவங்களை விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அது கண்டிப்பா செய்ய விட மாட்டார். ஊழல் செய்ய விட மாட்டாரு, செஞ்சவங்களை விட மாட்டார். அது தெளிவா இருக்காரு. செந்தில் பாலாஜி இப்ப விலை பேசியிருக்காரு 35 கோடி ரூபாய். அது உள்ள பாப்பாரு, அது உறுதி. மறுபடியும் உள்ள போவாரா செந்தில் பாலாஜி? அப்புறம் இந்த கேஸ்ல மாட்டினாரு, உள்ள போய்த்தானே ஆகணும். எந்த ஊர்ல இருந்து வந்துக்கிறீங்க? கரூருங்கண்ணா, கரூர் சோமர் மாவட்டத்துல இருந்து. கரூர் இப்ப 10ஆம் தேதி வராரு, விஜய் வரலாமா எதிர்பார்க்கறீங்களா? வரலாங்கண்ணா, கண்டிப்பா வரலாம். கரூர் இன்சிடென்ட் நடந்தப்பே நாங்கள் அவருக்கு சப்போர்ட் தான். அந்த இடத்துல இருந்தோம், நாங்கள் ஸ்பாட்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். நாங்கள் அவருக்கு தான் ஃபுல் சப்போர்ட். இப்போ எங்களுக்கு ஏடிஎம்கேல இருந்தோம், அந்த கட்சியில் இருக்கிற எங்களுக்கு அதிருப்திங்கனால தான் இப்போ திருப்பி டிவிகேல இணைஞ்சிருக்கோங்கண்ணா. கண்டிப்பாக வரலாங்கண்ணா, எங்கள் ஆதரவு அவருக்கு தான். இப்போ ஏடிஎம்கேல இருந்து எல்லாம் வந்து இணையறாங்க, என்ன காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? காரணம் வந்து அதில் ஒரு ஒற்றுமை இல்லைங்கண்ணா. அது இல்லாமல் டிஎம்கேவோட போய் அவங்க சேர்றவங்க கொஞ்சம் எங்களுக்கு பிடிக்கல, அதனால. ஆமாங்கண்ணா. ஆட்சி எப்படி இருக்கு? ஆட்சி நல்லா தாங்கண்ணா நடக்குது. சட்டமன்றத்துல விஜய் பேசுறதுல எப்படி இருந்தது? நல்லா பேசுறாரு. அவர் இப்பதான் புதுசு, 6 மாசம் டைம் கேட்டிருக்காரு, கண்டிப்பா நல்லா செய்வாரு. எப்படி பேசிட்டு திமுக வெளிநடப்பு பண்ணிட்டாங்க? அவங்க கேக்குறாங்க, கொஸ்டின் கேக்குறாங்க, ஆனா அவர் ஆன்சர் பண்றப்ப வெளிநடப்பு பண்ணிடுறாங்க. இருந்த அந்த இடத்துல அவர் சொல்ற ஆன்சரை கேட்டு இருந்தா தானே, கேட்க மாட்டேங்கிறாங்க. பதில் சொல்றது இல்ல. நான் சொல்லிடலாம், சொல்ல மாட்டேங்கிறாங்க. போன விட்டு சொல்றாங்க, ஆனா அவர் டைரக்டா சொல்லிடுறாரு. குற்றச்சாட்டு நிறைய வைக்கிறாருன்னா அவர் இப்பதானே புதுசா வந்திருக்காரு. அவங்க விட்டுட்டு போன ஆட்சி தான் இவர் தொடர்ந்துட்டு இருக்காரு. 6 மாசம் டைம் கேட்டிருக்காரு, 6 மாசம் கழிச்சு பாருங்க, பெட்டரா பண்ணிருப்பாரு. அவர் செய்யற மாற்றம் எல்லாம் தெரியுதா? கரூர்ல மாற்றம் இருக்குங்க. சிங்கப்பெண் படை கொண்டு வந்திருக்காரு, மாற்றம் எல்லாம் நிறைய இருக்கு, கொண்டு வந்திருக்காரு. மாற்றத்தை உருவாக்குவாரா? கண்டிப்பா உருவாக்குவாங்கண்ணா. நீங்க 6 மாசம் கழிச்சு நீங்களே சொல்லுவீங்க பெட்டரா கொண்டு வந்திருக்காரு அப்படின்ட்டு. உனக்கு எத்தனை வருஷம் அவர் ஆட்சியில் இருப்பாரு நினைக்கிறீங்க? கண்டிப்பா 5 வருஷம் தொடருவாரு. இனிமேல் அவரு தான். இனிமேல் ஏடிஎம்கே டிஎம்கேல இல்ல, டிவிகே தான். விஜய் தான். எம்ஜிஆர் அடுத்தது விஜய் தான் இனிமேல். அவர் தான் இனிமே இருப்பாரு. எத்தனை வருஷம் சொல்ல முடியாது, அவர் தான் இனிமே. ஆமா, அசைக்க முடியாது. எங்க அண்ணனும் அசைக்க முடியாது, அவர் தான் வருவார் இனிமே. ஆனா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? விராலிமலையில இருந்து வந்திருக்கோம். இதுக்கு முன்னால அனைத்து இந்திய அண்ணா திராவிட இதுல முன்னேறிச்சோம். எதனால இங்க சேர்ந்திருக்கீங்க? அண்ணன் ஏடிஎம்கே கொள்கை சரியில்லாத காரணத்தினால வந்து தமிழக வெற்றி கழகத்துல இணைந்திருக்கிறது. ஏடிஎம்ல இருந்து எல்லாம் வந்துட்டா ஏடிஎம்கே நிலைமை என்ன வருது? அது நிலைமை வந்து கட்சிகளுடைய பொறுப்பாளர் வந்து யோசிக்கணும்.
யோசிக்கணும். அவர் வந்து நல்ல முடிவு எடுத்தா நல்லா இருக்கும். அவருடைய முடிவுகள் சரியானதல்ல. அதுக்கு மக்களுக்கு புறக்கணிப்பாக அவர் முடிவு எடுக்கிறார். அதனால மக்கள் ஆகிய நாங்கள் எல்லோரும் எங்களது அமைச்சர் முன்னிலையில் விராலிமலையில் வெற்றி திருமகன் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர் தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தில் இன்று வெற்றிகரமாக புதுக்கோட்டை மக்கள் அனைவருமே இணைந்திருக்கிறோம். ஆனா எதனால இந்த திரளா எல்லாரும் தமிழக வெற்றி கழகத்துல சேர்றாங்க? எங்களுக்கு எங்களுடைய அமைச்சர் கொள்கை ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மாதிரி இப்பொழுது தற்போதைய தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் நல்ல முறையில் போயிட்டு இருக்கு. அதனால இதுல நம்ம பயணிச்சோம்னா ரொம்ப நாளைக்கு பயணிக்கலாம்ங்கிற ஒரு முடிவோட இந்த இயக்கத்துல சேர்ந்திருக்கோம். எத்தனை வருஷத்துக்கு விஜய் முதலமைச்சரா இருப்பார்னு நினைக்கிறீங்க? அது விஜய் முதலமைச்சருங்கிறது அவர் தலைமுறைக்கு அவர் முதலமைச்சராக தான் கண்டிப்பா இருப்பார். அது நாங்க மக்களா எடுக்கிற முடிவு. கண்டிப்பா கடைசி வரைக்கும் அதுக்கு நிலைக்கு நாங்க நம்பிக்கையோடு சொல்றோம். கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க. அதே மாதிரி விராலிமலை தொகுதியை பொறுத்தளவுல எங்க டாக்டர் விஜயபாஸ்கரை மிஞ்சி யாரும் அங்கே அசைக்க முடியாது. அவரை யாரும் வீழ்த்த முடியாது. அவர் என்னைக்குமே விராலிமலையின் நிரந்தர அமைச்சர் தான். நிரந்தர எம்எல்ஏ, நிரந்தர அமைச்சர் அவர்.